மார்னிங் மக்களே. இன்னைக்கு டே 21, லாஸ்ட் டே ஆஃப் நோ சுகர் சேலஞ்ச் அண்ட் க்ளோ அப் சேலஞ்சோட லாஸ்ட் டே. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க மக்களே, என்னோட ஃபேஸ் நான் டே 1 இங்க பக்கத்துல போடுறேன். இப்போ டே 21ல இருக்கேன். என்ன சேஞ்சஸ் தெரியுது? ஏதாச்சும் க்ளோ அப் இருக்கா? ஏதாச்சும் ஸ்கின்ல சேஞ்சஸ் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு ஏதோ லைட்டா தெரியுது, முன்னாடியை விட இப்போ ஏதோ கொஞ்சம் க்ளோவா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்கின் வந்து கிளியரா இருக்கு. பிம்பிள்ஸ் வந்திருக்கான கொஞ்சம் கிளியரான ஒரு ஸ்கின் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. தென் வந்து என்னோட பாடி அப்டேட், நான் வந்து 3 kgs வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் இந்த சேலஞ்சில். கரெக்டான ஒரு ப்ராக்ரஸ் தான். அதாவது வீக்லி 1 kg சுகரை மட்டும் கட் பண்ணதுக்கே எனக்கு வீக்லி 1 kg குறைஞ்சு 3 வாரத்தில் 3 கிலோ குறைச்சிருக்கேன். ஸோ ப்ராக்ரஸ் கரெக்டாக இருக்குது. சுகரை கட் பண்ணுறதுக்கே இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு வந்து சண்டே, நான் வந்து சென்னை வந்துட்டேன். அதனால் ஒரு சிம்பிளான ஒரு vlog-ஆ தான் இருக்க போது. நான் இப்போ ஜிம்முக்கு கிளம்புறேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும். அதுக்கப்புறமா நான் பிளானை நான் என்னன்னு சொல்கிறேன். பட் எனக்கு என்ன பிளான் தெரியும், அதனால அப்புறமா சொல்கிறேன். ஸோ அப்படியே வாங்க போகலாம். I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last. ஜிம்மில் ஒர்க் அவுட்ஸை முடிச்சுட்டு கீழே வந்துங்க. ஐயோ வெயில் தாங்க முடியல. சென்னை ஆசிட் ஸ்பீக்குன்ற அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரின்னு அப்படின்னு காரை ஓப்பன் பண்ணி வந்து காருக்குள்ளே உட்கார முடியல. ஸ்டேரிங்கை தொட்டால் சொல்லுது, அந்த அளவுக்கு ஒரு ஹீட் இறங்கிடுச்சு. சரி எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரியான காற்று. என்னடான்னு பார்த்தா வெளியே செம மழை பெய்யுது. வாட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, என்னோட வேலையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு ஸ்கின் கேரை பண்ணிட்டு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்காக வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபோன் நெட்டில் வந்து எடிட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த எடிட் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னும் கரண்ட் வரல. மழை பெய்யும் போது கரண்ட்டு போச்சு, இன்னும் கரண்ட் வரல. இப்போ வந்து மணி 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஆனால் அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் வந்து கரண்ட் இருக்கான். நான் எப்படியும் இன்றைக்கி பசங்க கூட ஊர் சுற்றுறது தான் பிளான். ஸோ அவனுங்க வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கூட ஊர் சுற்ற போகிறேன். அப்படியே வாங்க, அவ்வளோதான். பசங்க வீட்லேயே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எப்பயும் போகிற ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு, நான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கல. ஸோ அங்கே வந்து அப்படியே ஒரு பீட்ரூட் ஜூஸையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பசங்க கூட பேச்சை போட்டு இன்றைக்கி நான் 4K ஸ்டெப்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருந்துச்சு நடக்க வேண்டியது. அதை அப்படியே பசங்க கூட பேசிக்கிட்டே நடந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். vlog-ஐ மட்டும் கிடையாது, நான் வந்து இந்த 21 days சேலஞ்சுமே வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கான ரிசல்ட் வீடியோ நான் வந்து சூனர் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த சேலஞ்சில் நான் என்னென்ன சேலஞ்ச் எடுத்தேன்னு நீங்கள் வந்து தெரியலன்னு நினச்சிங்கன்னா நான் டே 1 vlog போட்டிருப்பேன். அப்படி இல்லைனா நானே இப்போயே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான சேலஞ்ச் வந்து நோ சுகர் சேலஞ்ச். இதுக்கு எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சுன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாமா, இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சூனர். நெக்ஸ்ட் வீடியோவே வந்து நோ சுகர் சேலஞ்சோட பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாமன்ற ஒரு பெரிய வீடியோ நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். செகண்ட் வந்து நான் சின்ன சேலஞ்ச் எடுத்திருந்தேன். ஜிம்முக்கு கன்சிஸ்டண்ட்டாக போகிறது. ஜிம்முக்கு கன்சிஸ்டண்ட்டாக போயிருக்கேன், அதனால எனக்கு பாடியில் சேஞ்ச் இருக்குது. அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிருக்கேன், அதனால ஸ்கின்ல சேஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணதுனால எனக்கு சேஞ்சஸும் தெரியுது 21 daysலேயே. ப்ளஸ் நான் ஒரே ஒரு சேலஞ்ச் முடிக்காதது ஒன்று என்னென்னா வந்து நான் வந்து புக்கு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நான் சொல்லியிருப்பேன் வந்து புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அதுக்கு செப்பரேட் வீடியோவே வந்து போடுறேன் புக் சம்மரின்ட்டு. அந்த புக்கை என்னால் படிக்க முடியல. அது ஒன்று தான் மிஸ்டு, மற்ற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 8K ஸ்டெப்ஸ் கூட நான் நடந்திருக்கேன். டெய்லி மோஸ்ட் எல்லா நாளுமே வந்து 8K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனால வெயிட்லையுமே லாஸ் இருக்குது. டயட்டும் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்டேன். இந்த புக்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். மற்ற எல்லாமே வந்து இந்த 21 days சேலஞ்சில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 21 days இட்ஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லுவேன். இந்த 21 days சேலஞ்ச் வந்து எனக்கு செமையான ஒர்த்து, எனக்கு செமையான சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணலாம் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நோ சுகர் சேலஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுங்க. இல்லை நீங்கள் ஒரு க்ளோ அப் சேலஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க
பண்ணுறீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லைனா அதை சேலஞ்சாக எடுங்க, அதை சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பண்ணி முடிப்பீங்க. ஏன்னா ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு பண்ணியே ஆகணும்னு நமக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பண்ணணும், அது பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன சேலஞ்ச் எடுக்க போகிறீங்கன்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த நோ சுகர் சேலஞ்சுக்கு உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்குன்றத அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த vlog-ஐ இந்த 21 days சேலஞ்சை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இப்போயே வந்து உடனே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் வந்து என்ன சேலஞ்ச் எடுக்கலாம்னு நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்க, ஏதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது சேலஞ்ச் எடுக்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.